ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரைக்கீரை பருப்பு கூட்டு செய்யலாமா? அரை துவரம் பருப்பு, இதில் வந்து அரை சிறு பருப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கிறலாம். அது தண்ணி ஊற்றி கழுவும் போது நிறைய தூசிலாம் வரும். இப்போ வந்து நான் ஒரு கட்டு அரைக்கீரை கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறலாம். அப்புறம் வந்து 7-8 பூண்டு போட்டுக்கிறேன். ஒரு 7-8 சாம்பார் வெங்காயம், கம்மியாக தானே, ஒரு கட்டு தான் நான் போட போகிறேன், அதுக்கு ஏற்றாப்போல் நான் போடுறேன். அப்புறம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறலாம். நான் வந்து ஒரு கட்டு கீரைக்கு பெரிய தக்காளி 1 வெட்டி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறலாம் பருப்பு வேகிறதுக்கு மட்டும், ஏன்னா கீரையிலையும் தண்ணி இருக்கும், நம்ம திக்காக தான் செய்ய போகிறோம். போட்டு நான் வந்து இப்போ விசில் போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ விசில் போயிருச்சு, கீரை நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து குண்டு கரண்டியை வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து கடைஞ்சி விட்டுறலாம். தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் நஞ்சு இந்த பருப்பு கீரை எல்லாம் மிக்ஸ் ஆகிரும். அப்போ தான் இப்போ வந்து நல்லா கடைஞ்சி விட்டுட்டு இப்போ நம்ம தாளிச்சிக்கிறலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். கடுகு, காஞ்ச மிளகா, வெங்காயம் போட்டு ஒரு பாதி வதங்கின பிறகு இந்த கடைஞ்ச கீரை அதில் ஊற்றிக்கிறலாம். நான் வந்து தண்ணி நிறையா ஊற்றலை, ஏன்னா திக்காக செய்ய போகிறேன், சைடிஷாக சாப்பிட. அந்த குக்கரில் கழுவி அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து லைட்டாக கொஞ்சம் குறைஞ்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அப்படி தான் இருக்கும். 4 சிறு பருப்பு போட்டதுனால நம்ம வந்து ஆறின பிறகு நல்லா திக்காக கிடச்சிரும். எல்லா கீரையும் வந்து இதே மெத்தடில் செஞ்சால் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. சிறுகீரை, முளைக்கீரை, அரைக்கீரை எல்லா கீரையிலையும் செய்யலாம். ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.